சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பச்சை பட்டாணி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு சோம்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் பச்சை பட்டாணியை ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா பாதி பட்டாணி அரைச்சிட்டேன். மீதி இருக்கிற பட்டாணியை நம்ம அந்த வேக வச்ச தண்ணியோடையே இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம மூடி போட்டு கொதிய விட்டுறலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நல்லா திக்காக ஆகிரும். இதை நீங்கள் சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய்.